அங்க எடுத்து வச்சுட்டேன். Good morning, everyone. ஆடியோ இல்ல இருந்துட்டு ஆடியோ இல்ல சரி ஆடியோ இல்ல வை சரி ஆடியோ இல்ல ஆடியோ இல்ல இல்ல ஆடியோ இல்ல இல்லதான் இருக்கு. அது கரெக்டா அந்த போர்ட்டை பாருங்க. இன்புட் போர்ட் அவுட்புட் போர்ட் மட்டும் நம்ம முன்னாடி இருக்க மாதிரி இருக்காது. அது ஒரு பிக்சர் பொதுவா எடுத்து வச்சுக்கலாம். பிக்சர் எடுத்து நான் பேசுறேன் கேக்குதா? நான் பேசிட்டு தான் இருக்கேன். வேணா செல்போன்ல கூப்பிடு. திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணவா? ரீஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு அந்த போர்ட்டை மட்டும் பாரு. இன்புட் போட்டு அவுட்புட் போட்டு யாராவது பொறுப்பா ஒரு பையன் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டான்னாக்கா அவனே வந்து பிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி பார்க்கலாம். ஒரு எப்பயுமே அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடலாம். ரீஸ்டார்ட் பண்ணவா? இல்ல பொறுப்பு இந்த கனெக்ஷன் பொறுப்பை மட்டும் ஒரு பையன்கிட்ட கொடுத்தாக்கா ஒரு பொறுப்பான பையன்கிட்ட கொடுத்தா அவன் மட்டும் பாத்துக்குவான்ல. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கடா, பயமா இருக்கு. கரண்ட் விஷயங்கிறதால பயப்படுவான் நானு. திரும்ப ரீகனெக்ட் பண்ணவா? ரீகனெக்ட் பண்ணு லைன்லயே இருக்கு. இல்ல வீடியோ வருது, ஆடியோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வீடியோ வருது இல்ல, ஆடியோ வெரி குட் வெரி குட். கட் பண்ணிக்கோ. வெரி குட். அது கரெக்டா கனெக்ஷனை பார்த்து வச்சுங்க. இல்ல அது என்ன ரீகனெக்ட் பண்ணானே வந்துச்சு. வெரி குட். குட் மார்னிங் குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். ஸோ ஒரு 10-12 நாள் கழிச்சு வர்றோம். யாரெல்லாம் அதை திருப்பி போய் வீட்டுல பாத்தீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் போய் பாத்தீங்க? நிறைய பேர் கை தூக்குறீங்களே. ஆனஸ்டா 2-3 பேர் கை தூக்கல. வெரி குட் வெரி குட். ஓகே வெரி குட் வெரி குட். இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு சிலதெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம், சிலது புதுசு பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 60 வார்த்தைகள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு உள்ள போட்ட 5 வார்த்தை கட்டாயமா பார்த்துருவோம். இது இல்லாம புதுசா பண்றது, பழச ரிவைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க ரிவைஸ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம்.
ஒரே நிமிஷம். இப்ப கிளாஸ் நம்பர் 16. ஓகே, 16 தான். 17 நம்ம ஆரம்பிச்சு விட்டுட்டோமே, 10 நிமிஷம் அது கணக்கு வச்சுக்க முடியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டோமே. 16 தான் வரும், 17 வராது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே கட் ஆயிடுச்சு, பவர் போயிடுச்சு. ஓகே, 16. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இவனை வந்து ஹாலிடே மூட்ல இருக்கான்ட்டு இது பண்ணிட்டேனே, பார்த்தோம் ஆனா ரீகால் பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பண்ணு 16 பண்ணு. ஓகே, ஏன்னா இல்ல அது 15 தான். நான் உங்களுக்கு 15ல நான் காட்டுறேன். இப்ப ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம். Okay, here it is. Okay. கிளாஸ் டிசம்பர் 19th தான் கடைசியா நம்ம வந்து ஃபுல் கிளாஸ் எடுத்தோம். அதுல 60 வார்த்தைகள் பார்த்தோம். 60 வார்த்தைகள். இந்த 60வது வார்த்தை தான் சோ. இது வந்து ஃபுல்லா பண்ணோம். இன்னும் இந்த 60 வார்த்தை பார்த்துட்டோம். கிளாஸ் 16ல இன்னைக்கு 61வது வார்த்தை பார்க்கணும். எத்தனை பேருக்கு மீனிங் தெரியும்? இப்ப சம்முன்னா எத்தனை பேருக்கு மீனிங் தெரியும்? சிலர் அது நோட் பண்ணிக்கிங்க, சிலர் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம அதுலதான் வர போறோம். இப்ப ஐ நீட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். சம் ஃப்ரூட்ஸ். இப்ப யாராவது ஒரு ஆள் ஏந்திரிச்சு நின்று, ஒரே ஒருத்தவங்க ஏந்திரிச்சு நின்று தமிழ்ல சொல்லணும். ஐ நீட் சம் ஃப்ரூட்ஸ்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லு. யாராவது அப்புறம் எழுதலாம். சொல்லு. ஐ நீட் சம் ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க, சொல்லு. குணா ஏந்திரி. லோகேஷங்கடா ஏந்திரிக்கா. ஐனா என்ன? நீடுனா தேவை. சம்னா என்ன சொன்னாங்க? ஃப்ரூட்ஸ்னா இப்ப ஏந்திரி சொல்லு. தமிழ்ல மாறும் அமைப்பு. எனக்கு சில பழங்கள் தேவைப்படுகின்றன. எனக்கு சில பழங்கள் தேவைப்படுகின்றன. எழுதிக்கீங்க. நீங்க ப்ராப்பரா எழுதிக்கணும். இதுல எனக்கு சில பழங்கள். இப்ப எனக்கு சில பழங்கள் வேண்டும்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அது எழுதுறப்ப நீங்க பார்த்து எழுதணும். எனக்கு சில பழங்கள் வேண்டும். எல்லாரும் எழுதணும், எழுதாம விடக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த வார்த்தையோட இன்னும் ஒரு வார்த்தை அப்படியே தெரிஞ்சுங்க. இப்ப பாருங்க, ஐ நீட், நல்லா பாத்தீங்க தான் verb, few fruits. இப்ப ஐ நீட் சம் ஃப்ரூட்ஸ். இப்ப பாருங்க, ஒரு 10 பழம் வேணும்னா சம் ஃப்ரூட்ஸ், ஒரு 5 பழம் வேணும்னா ஃபியூ. அதை விட குறைச்ச. புரியுதுங்களா? மிகச்சில பழங்கள். எனக்கு மிகச்சில பழங்கள் வேண்டும். எனக்கு சில பழங்கள் வேண்டும். எழுதிக்கிங்க, மிகச்சில. இது ஒரு 10 பழம்னா இது ஒரு 5 பழம் 6 பழம். புரியுதா? இது 10 பழம் அப்படின்னா இது 5 பழம் 6 பழம். இப்ப நல்லா பாத்துங்க, மிகச்சில. ஐ நீடு, நல்லா பாத்துங்க நான் எப்படி எழுதுறேன்னு. ஒரு வெரி இங்க போடுறேன். வெரி ஃபியூ ஃப்ரூட்ஸ். இந்த வெரி மட்டும் போட்டு ஃப்ரூட்ஸ் போடுறேன். மிக மிக சில பழங்கள் வேண்டும். நான் அதுல ஒரு நம்பர் போடுறேன், ஒரு 10 பழம் அப்படின்னா இது ஒரு 5 பழம். இது வெறும் 3 பழம் தான். புரியுதா? 3 பழம் தான் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? கை தூக்குங்க. அப்படியே உட்காந்துட்டே கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியல? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு புரியல?
நீங்க புரியாதவங்க சம்முன்னா எழுதிக்கிங்க. சம்முன்னா சில, கொஞ்சம் கொஞ்சம். ஃபியூனா மிகச்சில எழுதிக்கிங்க. நீங்க எழுதுனாதான் உண்டு. நீங்க எழுதுனாதான் வந்து உங்களுக்கு உள்ள போகும். படிக்கணும், பார்க்கணும், எழுதணும், பேசணும், கேட்கணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உள்ள போய் நிக்கும். இப்ப சம்னா சில, ஃபியூனா மிகச்சில, வெரி ஃபியூ 2 வார்த்தை இருக்கீங்க. வெரி ஃபியூ மிக 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 கொஞ்சம், மிக மிகச்சில, மிகச்சில, ரொம்ப கொஞ்சம், கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம். இருக்கிற படத்துல எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறது ஃபியூ. சரியா? நிறைய பணம் இருந்தா சம் ஃப்ரூட்ஸ் கொடுங்கன்னு கேட்கணும். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பாத்தீங்க, மெனின்னு. அதை திருப்பி போடுறேன். மெனின்னா அது கொஞ்சம் இன்னும் நிறைய வேணும். இப்ப அதே போடுறேன், அந்த நம்பரை போடுறேன் பாருங்க. ஐ நீட் மெனி ஃப்ரூட்ஸ். எனக்கு நிறைய பழங்கள் வேண்டும். பல. மெனினா பல. அது சில, இது பல. எழுதிக்கிங்க. நான் ஒரு நம்பர் போடுறேன். ஒரு நம்பரை போடுறேன். ஒரு 25 ஃப்ரூட் வேணும். நிறைய ஃப்ரூட்ஸ் வேணும். இது வந்து தோராயமா ஒரு நம்பர் போடுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. சோ மெனினா பல. சம்மு தெரிஞ்சுக்கணும், ஃபியூ தெரிஞ்சுக்கணும், மெனி தெரிஞ்சுக்கணும். அதோட சேர்த்து வெரி ஃபியூ. ஃப்ரூட்ஸ்ல ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஐ நீட் மெனி ஃப்ரூட்ஸ். F-R-U-I-T-S. F-R-U-I-T-S. அவனு சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். வெரி, லுக் அட் தட். வெரி ஃபியூன்னு இதுல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். வெரிங்கிறது வெரி மெனி அப்படின்னு சொல்லலாம். வெரி மெனினா ரொம்ப ரொம்ப அதிகமா ஃப்ரூட்ஸ் வேணும். சோ இப்ப அதே இது நான் இங்க கொண்டு வந்தேன்னா, நீடு நல்லா ஞாபகம் வச்சுக்க. எனக்கு தேவையா இருக்கு. அற்புதமானது. ஐ நீட் வெரி மெனி ஃப்ரூட்ஸ். நீங்க தமிழ்ல எழுதி பார்க்கணும். நான் வந்து உங்க நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நான் இங்க வந்து பார்ப்பேன். நானு வர்றப்ப எல்லாரோட நோட்ஸும் பார்ப்பேன். வகுப்பு முதற்கொண்டு எழுதணும். நீங்க வகுப்பு இத்தனாவது வகுப்புல இது நடத்திருக்கணும்னு தெரியணும். அப்பதான் நீங்க போய் பழைய வகுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். இதே தான் திருப்பி திருப்பி சொல்றாரா, இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு தோணும். ரொம்ப ஈஸி இங்கிலீஷ். நீ வந்து கரெக்டா உட்கார்ந்து பார்த்துட்டா ஈஸியாயிடும். ஐ நீட் வெரி மெனி ஃப்ரூட்ஸ். ஒரு 50 ஃப்ரூட்ஸ் போடுறேன். அத்தனை வகை 50 டைப் எனக்கு வேணும் அப்படின்னு. எவ்வளவு அருமையா ஒரே வார்த்தையில பாருங்க. எவ்வளவு நீங்க 4-5 வார்த்தை கத்துக்கிட்டோம். அந்த வாக்கியத்துல நீடு எவ்வளவுன்னு. இப்ப அந்த நீடுக்கு பதிலு இப்ப நம்ம போடுறோம்னா ஐ நீட் அப்படிங்கிறதுக்கு பதிலு நீங்க அப்படியே போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். நீடுக்கு பதில் வாண்ட் போடுங்க. ஐ வாண்ட். ஐ வாண்ட் சம் ஃப்ரூட்ஸ். இப்ப கடையில போய் ஐ வாண்ட் சம் ஃப்ரூட்ஸ். ஐ நீடுன்னு சொல்லலாம், ஐ வாண்ட்னு சொல்லலாம். அப்படியே நீங்க வாண்ட்டுக்கு மாத்துறப்ப அப்படியே அருமையா வந்துடும். வாண்ட் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. இது மாதிரி நீங்க அதேதான், அதே கணக்கு தான். இப்ப எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா நான் பண்ணிட்டு போடுவேன். இப்ப இப்படி இருக்குல்ல, நீங்க நோட்ஸ் குறிப்பெடுக்கிறப்ப ப்ராப்பரா குறிப்பெடுக்கணும். நீடு வாண்ட் ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்ப அப்படியே நான் ஈஸியா மாத்திட்டு போயிடுவேன். இந்த நோட்ஸ் நான் பள்ளிக்கு அனுப்புறேன். நீங்க கரெக்டா பாத்துக்கணும். எந்தெந்த கிளாஸ்ல என்ன நடந்திருக்கு என்னன்னு. நீங்க சின்சியரா பண்றதுலதான் கையில எல்லாமே இருக்கு. இதே மாதிரிதான் ஐ வாண்ட். எப்படி எப்படி போட்டாச்சு பாத்தீங்களா? ஒரு அவ்வளவுதான். எழுதிக்கிங்க. நம்ம அடுத்த அடுத்த வார்த்தைக்கு நம்ம போலாம். எழுதிக்கிங்க, குயிக்கா எழுதிக்கிங்க. இந்த வாண்ட்ங்கிறது ஒண்ணு கத்துக்கிறோம், நீடுங்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் சம்முன்னு வர்றப்பயே இதெல்லாம் அப்படியே அப்படியே சுற்றி கத்துக்கிறோம் நம்ம. குயிக்கா எழுதிக்கிறீங்களா? நீங்க சீக்கிரமாவும் எழுதணும், நல்லாவும் எழுதணும். டைம் மொத்தமே 60 நிமிடங்கள் தான். இந்த 60 நிமிடங்களும் இங்கேயே போக்கஸ் பண்ணி கரெக்டா முடிக்கணும். அப்பதான் பண்ண முடியும் எல்லாம். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போலாம். ஹேர். நல்லா பாத்துங்க, அற்புதமான வார்த்தை. இதை நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல கத்துக்கிட்டோம். அப்படியே ஃபுல் டேபிள் போட்ட பாத்தீங்களா?
ஐ வி யூ ஹி ஷி இட் தே. இப்ப ஹருக்கு 2 மீனிங் இருக்கு. என்ன மீனிங்? 2 மீனிங். கர்ணா என்ன சொல்லுங்க. ஷீனா தான் அவள். கர்ணா அதே பெண் தான். என்ன வரும்? ஒண்ணு வந்து அவளுடைய, அடுத்தது என்ன? அதுதான் முக்கியம். ஒண்ணு வந்து அவளுடைய எழுதிக்கிங்க, அடுத்து வந்து அவளுடைய. இன்னொன்னு அவளுக்கா? அவளை. அவளை அவளுடையவும் வரும், அவளைன்னு வரும். ரைட். இப்ப நல்லா பாத்துங்க. இது நீங்க தமிழ்ல நீங்க எழுதணும். ஹெர்னா அவளுடைய. நல்லா பாத்துங்க. அது ஓகே. இப்ப பாருங்க. அதுல அவளை அப்படின்னு ஒரு மீனிங் சொல்றேன். நல்ல நல்ல கவனிக்க. முன்னாடி நான் சொல்லி கொடுத்ததுதான், புதுசு எதுவும் இல்ல. ஒண்ணு வந்து அவளை, ரைட். இன்னொன்னு வந்து அவளுடைய. நல்ல கவனிங்க. இந்த இந்த இடத்துல நான் அப்போ சொன்னதையே திருப்பி சொல்றேன். அவளுடைய நோட் பண்ணிக்கிங்க. அவளுடைய, ரைட். அவளுடைய தான், ரைட். இப்ப ஹிம்முக்கு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஹிம்? கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். இல்ல, அவனை மட்டும்தான் வரும், அவனை மட்டும்தான் வரும். பாருங்க, அவனுடைய வந்துடாது. அது வந்து நம்ம எழுத போறோம். அவனை போடுறோமா? ஓகே, எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க. நீங்க எழுதினாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது, மறந்து போயிடுவீங்க. அவனை. இப்ப சொல்லுங்க, அவனுடையக்கு என்ன வரும்? நிச்சயம் வராது இல்ல, வேற ஏதோ வரப்போகுது இல்ல. அது சொல்லுங்க. அவனுடைய யாராவது சொல்ல முடியுமா பாப்போம்? இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. பெரிய டேபிள் போட்டோம்ல, பெரிய டேபிள் போட்டோம்ல, அதுல இருக்கு. இல்ல, இப்ப இந்த அவளுடையக்கு கருதான். ஆனா அவனுடையன்னு வர்றப்ப ஹிஸ். சோ ஆங்கிலத்துல அவனை, அவளை, அவனுடைய பெண்பாலுக்கு வந்து ஒரே வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆண்பாலுக்கு வந்து அவனை, அவனைக்கு ஹிம்மும். இது எல்லாமே நம்ம இப்ப வாக்கியத்துல பார்த்தோம். வாக்கியத்துல பாக்குறப்பதான் உங்களுக்கு முழுமையா புரியும். இதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய டேபிள் போட்ட பாருங்க, 13வது கிளாஸா, அப்படி பெரிய டேபிள் போட்டு அது இது பண்ணாலே பிடிச்சிருவோம். 3ல ஒரு பகுதி ஆங்கிலம் அந்த டேபிள்லயே இருக்கு. அந்த டேபிளை மட்டும் தரவு பண்ணா ஒரு பகுதி, 3ல ஒரு பகுதி 33% உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்ப பாத்துடலாமா? கரெக்ட் பார்ப்போம். ஐ சி ஹர். இதுக்கு என்ன அர்த்தம்? எழுதுங்க, எழுதுங்க. நான் அவளை பார்க்கிறேன். எழுதுங்க. ஐ சி ஹர். இந்த இடத்துல அவளைன்னு வருது. அவளை பார்க்கிறேன். நான் அவளை பார்க்கிறேன். இப்ப இப்ப ஐ எம் சீயிங் ஹர்னா நான் அவளை பார்த்து கொண்டிருக்கிறேன், ரைட். ஐ எம் சீயிங் ஹர். நம்ம இதை வந்து தனி கிராமர்ல தனியா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 100 வார்த்தைகள் முடிச்சோன்னா அதை பார்ப்போம். இப்ப ஐ சி ஹர் முடிஞ்சதா? இப்ப பாருங்க, ஐ சி, அதே தான் போடுறேன், அதே தான் போடுறேன். பாருங்க எப்படி சி ஹர் ட்ரெஸ். ஐ சி ஹர் ட்ரெஸ். இதுக்கு இதுக்கு யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? உட்காந்துட்டே சொல்லலாம். உட்காந்துட்டே ஒரு ஆள் கை தூக்கிட்டே சொல்லணும். நான் அவளுடைய உடையை பார்க்கிறேன். இந்த இடத்துல அவளைன்னு வந்தது, இங்கேயும் அவளைன்னு வந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவளை. இப்ப நான் அவளுடைய அவளுடைய உடுப்பை பார்க்கிறேன். அவ்வளவுதான். துணியை பார்க்கிறேன், இல்லைன்னா அவளுடைய ட்ரெஸ். நீங்க என்ன சொல்லுவீங்க? உடை. அவளுடைய உடையை பார்க்கிறேன். இப்ப புரியுதா? அவளுடைய அப்படியே வருது. நான் அப்படியே இங்க கொண்டு வர்றேன், அப்படியே கொண்டு வர்றேன். நல்லா பாருங்க, தமிழ்லையும் எழுதிக்கணும். ஐ see him. அப்படியே கொண்டு வர்றேன். நான், யாராவது சொல்லுங்க. நான் ஐ see him.
ஆடியோ வர மாட்டேங்குதே, ஆடியோ வர மாட்டேங்குதே. இப்போ இப்போ வருது. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நான் அவனை இங்க அவளை பார்க்கிறேன் வந்து அவனை. இப்ப பாருங்க, அதே மாதிரியே கொண்டு போறேன். I am seeing him. நான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். I am seeing him. நான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, நான் வந்து அப்படியே கொண்டு போறேன். I see his him dress போட முடியாது, his dress தான் போட முடியும். இங்க ஹருக்கு ஹர் வந்துருச்சு, இங்க ஹிம்முக்கு ஹிஸ் வருது. ஓகே, நீங்க அதே கணக்குல ஹிம் ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, ஹிஸ் ட்ரெஸ் தான் போட முடியும். அதே மாதிரி ஐசி ஹிஸ்ன்னு போட முடியாது, ஐசி ஹிம்னு தான் போடுது. ரெண்டுத்துக்கும் மாறுபாடு இருக்கிறது. ஸோ நீங்க ஹர்ரு அவன், இது வந்து அருமையான ஒரு இது. இந்த ஹர்ரை கத்துக்கிறப்பே ஹிம்மு ஹிஸ் கத்துக்கிறது. ஓகே, எல்லாத்துக்குமே தமிழ் எழுதிக்கிங்க. நான் சில வினாடிகள் டைம் கொடுக்குறேன். ஹர் வந்து ரெண்டுமே ஹர் தான் வரும். ஆனா ஹிம் வருது இந்த இடத்துல வருது ஹிஸ் ட்ரெஸ்னு வருது. ஹிம் வராம என்ன வருது, ஐ சீ ஹிஸ் ட்ரெஸ்னு வருது. புரியுதா? ஹர்ருக்கு மட்டும்தான் அவளுடைய அவளைன்னு வரும். ஆனா ஹிம்முக்கு என்ன வரும், அவனை. ஹிஸ்ஸுக்கு வந்து அவனுடைய. புரியுதா? ஆண்பாலுக்கு 2 வார்த்தை பயன்படுத்துறோம், பெண்பாலுக்கு ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துறோங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். வெரி குட், வெரி குட். சோ நம்ம 63வது வார்த்தைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை எழுதிக்கீங்க. நீங்க இதை தெளிவா எழுதிக்கீங்க. தமிழ்ல எழுதணும், இந்த வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கணும். இது 100 வார்த்தைகள் மட்டும் நீங்க படிக்கலாம். 100 வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் படிக்கிறப்ப உங்களுக்கு அடிப்படை வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். சோ 63 பார்க்கலாமா? அருமையான வார்த்தை, சூப்பரான வார்த்தை, பிரம்மாண்டமான வார்த்தை. எழுதிக்கீங்க, வந்து ரொம்ப பெருசா பயன்படும் உங்களுக்கு. வுட், வுட் எழுதிக்கீங்க. இப்ப இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இப்ப எழுதிக்கீங்க பாஸ்ட் ஆஃப் வில். இந்த வில் இருக்கு இல்லையா, வில்லுங்கிற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ். வில்லோட பாஸ்ட் டென்ஸ்னு எழுதிக்கங்க. பிராக்கெட்ல பாஸ்ட் ஆஃப் வில் போட்டு வில்லோட பாஸ்ட் டென்ஸ் கொடுங்க. நல்லா பாருங்க, ஐ, நல்லா பாருங்க, ஐ வுட் கோ. I would go. ஓகே, இப்ப நான் போவேன் எழுதி. நான் போவேன். இது நல்லா பாருங்க. again இது முக்கியமான ஒரு வார்த்தை. ஐ வுட் கோனா நான் போவேன். ஞாபகம் வச்சுங்க, நான் போவேன். நான் போவேன். இப்ப அதுவும் நான் போவேன். அதான் வித்தியாசம். நான் போவேன். ஐ வுட் கோனா எப்படி வரும்? இப்ப எப்படின்னா, இதுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. ரெண்டுத்துக்கும் நான் போவேன் தான். என்ன வித்தியாசம்னா, நல்லா கவனிங்க. ஐ வில் கோனா நான் நேரடியா உங்கள்கிட்ட பேசுவேன். நான் வந்து இப்ப நேரடியா பேசுறேன். ஜெயசீலன் இருக்க, ஜெயசீலன் இருக்க, அப்படியா? குணசீலன். குணசீலன், குணசீலன் எங்க? கையெழுத்து. குணசீலன் சொல்றேன், ஐ வில் கோன்னு நான் சொல்றேன். அப்படின்னா நான் போவேன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குணசீலன்ட்ட ஜீவிதா வராப்புல, என்ன சார் சொன்னாருன்னு கேக்குறாரு. என்ன சார் வந்து சொன்னாரு உன்கிட்ட அப்படின்னு. உடனே குணசீலன் சொல்லுவாரு, சார் வந்து அவரு போவாருன்னு சொன்னாரு, அவரு போவாருன்னு சொன்னாரு. 10 நிமிஷம் பாஸ்ட் டென்ஸா மாறிடுமா? சார் உன்கிட்ட என்ன பேசினாரு? அவரு போவேன்னு சொன்னாரு. சொன்னாருன்னு வந்துருச்சா?
அதுதான் இந்த உட்டு. புரியுதா? நான் வந்து இப்ப மணி இப்ப எத்தனை மணி ஆகுது? 9:15 ஆகுது. 9:30 ஆகுது. 9:30 மணிக்கு குணசீலன்ட்ட ஐ வில் கோ அப்படின்னு சொல்றேன். நான் போவேன்னு சொல்றேன். இதை பார்த்துட்டு இருந்த ஜீவிதா வந்து குணசீலன்ட்ட கேட்கிறாப்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாரு உன்ட்ட என்ன சொன்னாரு? சாரு வந்து போவேன்னு சொன்னாரு. அப்ப பில்லு யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இப்ப சொல்லவா? குணசீலன் ஐ வில் கோ அப்படின்னு ஜீவிதா வந்து குணசீலன்ட்ட கேட்கிறாப்ல. வாட் டிட் ஹி சே? வாட் டிட் த டீச்சர் சே? அந்த டீச்சர் என்ன சொன்னாரு? டீச்சர் என்ன சொன்னாருன்னா, அவரு போவேன்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, நான் அப்படியே சொல்றேன். இது அப்படியே இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். டைம் எடுத்துக்கோங்க. ஐ வில் கோன்னு சொல்லிட்டேன். சரியா? ஐ வில் கோன்னு சொல்லிட்டேன். உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவித சொல்றப்ப கேக்குறப்பல, வாட் டிட், இது ஞாபகம் வச்சுங்க. நான் அப்புறமா இது ஒன்னொன்னுக்கு சொல்றேன். வாட் டிட் த டீச்சர் சே டு யூ? டீச்சர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாப்ல? பாருங்க, இது அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு உரையாடல். இந்த உரையாடல ஐ வில் கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது வந்து நான் சொல்றேன், டீச்சர் சொல்றாரு. இது வந்து ஜீவிதா சொல்றாப்ல. இப்ப திருப்பி குணசீலன் என்ன சொல்றாப்ல? ஐ வில் கோ. டீச்சர் said சொன்னாங்க. he would go. டீச்சர் என்ன சொன்னாருன்னா, அவரு போவேன்னு சொன்னாரு. பாத்தீங்கன்னா இந்த செட் வந்துட்டோம்னா உட் வந்துருங்க. சேவோட பாஸ்ட் வந்து நான் உட். டிஸ்கஸ் என்ன வரும்? உட் தான், செட் தான வரும். என்ன அருமையான ஒரு இது பாரு. இது வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். இது வந்து டீச்சர் பேசுறது. டீச்சர் பேசுறது. இது வந்து இப்ப ஜீவிதா பேசுற. ஜீவிதா ஸ்பெல்லிங் JI இப்படி போடலாமா? ஜீவிதா. இப்ப குணசீலன் சொல்ற. இது என்னன்னு புரியுதா? நான் எப்படி பேசுறேன்னு புரியுதா? இது மூணுமே பேசுறதுதான். அந்த பேச்சுல நான் வந்து நேரடியா பேசுறேன். நேரடியா ஒருத்தவர்கிட்ட பேசுறப்ப பில் வந்துடுது. அந்த பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேர் வந்து இந்த பேச்சை பத்தி பேசுறப்ப இப்படி சொல்லுவாங்க. சோ இது பாஸ்ட் மாதிரி தெரியும். ஆனா பில்லோட பாஸ்ட் மாதிரி இது தெரியும். ஆனா இதுவும் நடந்து முடியல. ஆனா அந்த பேச்சு நடந்து முடிச்சிருச்சு. அதனால இப்படி சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க? ஐ வுட் கோ. சரியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? உட்டுங்கிற போடுறாங்க. he would go. அவங்க போவான்னு சொன்னாங்க. ஆனாசிரியர்கள ஹீ போடுறாங்க. இப்பதான் முக்கியமா ஒரு விஷயம் பார்த்துக்க போறோம். ஐ வுட் கோ இப்ப சொல்லிட்டீங்க. இப்ப இது சொல்லிட்டீங்க இல்லையா? ஐ வில் கோ. நல்லா பாருங்க. ஐ வில் கோ. இப்ப பாருங்க, முக்கியமானது ஒண்ணு வருது. ஐ வுட் கோ. தமிழ் எழுதிங்க. இப்போ ஒண்ணு சொல்ல போறேன். எல்லாரும் இப்ப சொல்லுங்க. எனக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஐ வில் கோன்னு என்ன அர்த்தம்? நான் போவேன். ஐ வுட் கோன்னா நான் போவேன் தான் அது பாஸ்ட் டென்ஸ். இப்ப ஒண்ணு எழுத போறேன். அப்படியே ஐக்கு கோ அப்படியே வைக்க போறேன். கேனை போட போறேன். கேன் நோட் பண்ணிக்கிங்க. கேன் அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க. அருமையா தமிழ்ல எழுதிக்கணும். மிஸ் பண்ணாதீங்க. இதுல நல்லா பாருங்க. நல்லா பாத்துங்க. இது நான் போக முடியும், என்னால் போக முடியும். ரெண்டுமே பண்ணலாம். நானும் எனக்கு நல்லா சொல்லணும்ல ஐய பத்தி எழுதிங்க. ரெண்டுமே எழுதிங்க. என்னால் போக முடியும்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, நான் சொல்ல போற முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சப்ஜெக்ட் இறக்கணும். இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் வேணும். அப்படி உடனே verb வந்து
உடனே வரும் என்னால் போக முடியும். இப்ப நான் ஒன்னே ஒண்ணு மாத்துறேன், நல்லா பாருங்க. ஒன்னே ஒண்ணு மாத்துறேன். கோ, நல்லா பாத்துங்க. கேனுக்கு பதிலு குட்டு போடுறேன், நல்லா பாத்துங்க. இது எல்லாமே முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்ற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவ்வளவுதானா இங்கிலீஷ், இவ்வளவு சீரியஸ் யாருக்காவது சொல்ல முடியுமா? நான் போக என்னது இது? அதாவது நான் போக, இது பாருங்க, கேனோட பாஸ்ட் டென்ஸ், கேனோட பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன பாருங்க, இப்ப நான் அப்படியே எழுதுறேன், ஒரே ஒரு வித்தியாசம் தான், நான் போக முடிந்தது, அவ்வளவுதான். போக முடிந்தது, அவ்வளவுதான். நான் போக முடிஞ்சதுப்பா, போயிட்டேன்பா. போக முடிந்தது, முடிந்தது. நல்லா பாத்துங்க. யாருக்கு தமிழ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ் ஈஸியா கொண்டு வந்துடலாம். பாருங்க, நான் போக முடிஞ்சது. நான் அங்க அந்த அந்த சமயத்துல அங்கதான் போயிட்டு இருந்தேன், என்னால போக முடிஞ்சது, போயிட்டு வந்துட்டேன். என்னால் போக முடிந்தது, இது அப்படியே போட்டுடலாமாங்க? என்னால் ரெண்டும் ஒண்ணுதான். யாருக்கு புரியுது இது? போக முடிஞ்சது, என்னால போக முடிஞ்சதுப்பா, போயிட்டேன்பா. அந்த இடத்துலதான் அங்கதான் நின்றுட்டு இருந்தான், போக முடிஞ்சதா உடனே போயிட்டேன். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. ஐ போடலாமா? நல்லா பாருங்க. கேன், ஐ கேன் கோ போட்டோமா? நாட்டை போடுங்க, நாட்டை போடுங்க. ஐ கேனாட் கோ. இப்ப நல்லா கவனிங்க. சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. என்னால் போக முடியாது தானே. இப்ப பாருங்க, அதை அப்படியே கொண்டு வருவோம். குட்ட போடுறோமா? இப்பதானே கத்துக்கிட்டோம். என்னால், இப்ப சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? இது என்னால் போக முடியாது. இது என்னால் போக முடியவில்லை. என்னால் என்னால் அழகா எழுதிக்கிங்க, தமிழ்லயும் எழுதிக்கிங்க. டைம் எடுத்துக்கங்க. போக முடியல, புரியுதா? முடியாதது புரியுதா? இது பாத்தன் அந்த போக. இப்ப என்னால் போக, அருமையா சொன்னாங்க. போக முடியாது அப்படின்னு வந்துட்டாக்கா ஐ கேனாட் கோ. இந்த மாதிரி நடக்க போற ஒரு விஷயம், ஆனா என்னால போக முடியாதுப்பா, அந்த சமயத்துல எனக்கு ஒரு வேற வேலை இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, என்னால் போக முடியாது, இதை நான் நல்லா கீழே இறக்கிடுறேன். என்ன, இப்ப பாருங்க, ஐ குட் நாட் கோ அப்படின்னு வர்றப்ப நல்லா பாருங்க, ஐ குட் நாட் கோன்னு வர்றப்ப என்னால் போக முடியவில்லை, முடிஞ்சு போன ஒரு விஷயம், முடியலப்பா, என்னால போக முடியாம போச்சுப்பா அப்படின்னு என்னால் எழுதிக்கிங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. உண்டுன்னு ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளவு கத்துக்க போறீங்க பாருங்க. என்னால் போக முடியவில்லை. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. போக முடியாது, கேன்ல இது பண்ண எழுதிக்கிங்க. எழுதுனதுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். ஆல்ரைட். இப்ப நல்லா பாத்துக்கணும். என்னால் போக முடியவில்லை. இப்ப மேல போலாமா? ஐ வுட் கோ போட்டோம்ல, நான் போவேன் தானே. ஐ வுட் கோ போட்டோம்ல. இப்ப நான் போவேன். இப்ப யாராவது சொல்லுங்க, அப்படியே வுட் இறக்குறேன், அப்படியே கொண்டு போறேன், அப்படியே கோ வருது, நாட்டை மட்டும் போடுறேன். நல்லா சொல்லுங்க. இதுக்கு தமிழ் என்ன? இது நான் போவேன் எழுதிட்டீங்க. இதுக்கு தமிழ் என்ன? நீங்க தமிழ்ல புரிஞ்சாதான் கரெக்டா புரிஞ்சுக்கும். இல்ல, ஃபியூச்சர்ல நான் போக மாட்டேன் எழுதிங்களா? நான் போக மாட்டேன். இது பாருங்க, போவேன், போக மாட்டேன். இது புரியுதான்னு பாருங்க. நான் தமிழ்லயும் எழுதுறேன், போக மாட்டேன். நான் போக மாட்டேன்.
ஐ வுட் நாட் கோனா நான் போக மாட்டேன். போக மாட்டேன். இதேதான் இது வந்து நேரடியான பேச்சுல இருக்கு. ஐ வில் நாட் கோ, நான் போக மாட்டேன். நல்லா பாருங்க, வில்லு போட்டீங்களா, போவேன் போடுவீங்களா, கோ இறக்குவீங்களா, நாட்டை மட்டும் போடுங்க, பிரமாதமா வந்துடும். நோட் பண்ணிக்க, நோட் பண்ணிக்க, நோட் பண்ணிக்க. என்ன என்ன அருமையா இருக்கும் பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் வீட்டுல போய் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா உட்காந்துரும் அப்படியே மைண்ட்ல. நீ சொல்லி பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். புரியுதா? இப்ப பாருங்க, ஐ கோ. இப்ப பாருங்க, நான் இப்ப ஐ கோ. இப்ப வந்து அந்த உள்ளுக்கு பதிலா மஸ்ட் இறக்குறேன். கட்டாயம் போக மாட்டேன். ஐ மஸ்ட் கோ. இதுதான் இந்த ஒரு வார்த்தை, நான் கட்டாயமாக போக வேண்டும். இப்ப பாருங்க, நான் எழுதிக்கிங்க, போகிறேன். போக வேண்டும்னு கட்டாயம் போகிறேன்னு எழுதிக்கலாம். நான் கட்டாயம், இந்த கட்டாயங்கிற வார்த்தை வந்து முக்கியம். போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டுமா? கட்டாயம் போக வேண்டும். இந்த வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளவு முக்கியம். நான் போகணும், ஐ மஸ்ட் கோனா நான் கட்டாயம் போகணும், போக வேண்டும். இப்ப ஒரு வார்த்தை இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இதே ஐ கோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, சுட்டு போடுங்க, சுட்டு போடுங்க. நான் போக வேண்டும் தான், கட்டாயம் இல்ல, நான் போக வேண்டும். யாரும் கட்டாயப்படுத்தல, ஆனா நம்ம போனா நல்லது. நான் போக வேண்டும், நோட் பண்ணிக்கிங்க, நான் போக வேண்டும். ஐ மஸ்ட் கோனா நான் கட்டாயம் போகணும். ஐ ஷுட் கோனா போக வேண்டும். ஐ வுட் கோனா போவேன். இப்ப ஐ ஷுட் கோனா நான் போக வேண்டும். நோட் பண்ணிக்கிங்க. இது திருப்பி திருப்பி வரும், அதனாலதான் சொல்றேன். முக்கியமானது, ஆங்கிலத்துல முக்கியமானது. அடிச்சு உதறிடலாம். இதை வந்து நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, ஐ ஷுட் கோ, ஐ ஷல் கோ. இப்ப பாருங்க, என்னடா அது இப்ப சொல்றேன், வருது, நான் போவேன். இப்ப பாருங்க, இது என்னன்னா இந்த இடத்துல அப்படியே கொண்டு போறேன். இங்க போயிருக்கேன்னா, நான் ஐ வில் கோ, நான் போவேன் தானே, ஐ வுட் கோ, நான் போவேன் தானே, ஐ ஷல் கோ, நான் போவேன் தான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது 70%. 70% நான் போவேன்பா அப்படின்னா ஷெல். நல்லா பாத்துங்க, அப்படியே நோட் பண்றேங்க. திருப்பி இதை கொண்டு வர்றேன், அங்க மேல போகாம திருப்பி அதை எழுதுறேன், உங்களுக்கு ஈஸியா ரெஃபர் பண்றதுக்கு. நல்லா கவனிச்சுங்க. நான் போவேன் தான் இங்கேயும், இங்கேயும் நான் போவேன் தான். என்ன தெரியுமா, இது 80%. நான் போறதுக்கு சான்ஸ் ஒரு 10% எக்ஸ்ட்ரா இருக்கு. நல்லா பாருங்க, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லுங்க. ஐஷல் கோனாலும் போவேன் தான், ஆனா அதோட போறதோட பாசிபிலிட்டி, போறதுக்குரிய விகிதாச்சாரம் வந்து 70%. போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ வில் கோனா நான் போறேன். இது 70%. ஆனா இது கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட. ஐ மஸ்ட் கோனா 100% போய் ஆகும். புரியுதா? புரியுதா? இது வந்து 95% போடுங்க, போட்டுங்க. இது 70%. இது இந்த நம்பரை வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஏன்னா இன்னமும் வரப்போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ் பண்ணிடாதீங்க. போகணும், இங்க பார்க்கணும், வீட்டுக்கு போகணும், பார்க்கணும். அங்க ஸ்கூல்ல இருக்கப்ப ஒருத்தவங்க பேசுறப்ப இதெல்லாம் பேசிக்கணும். இதெல்லாம் பண்றப்பதான் அந்த இங்கிலீஷ் மீடியம் பசங்க இதைதான் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்துருது. இப்ப ஐ கோ, இப்ப போடுறது மே. ஆஹா, ஐ மே கோ. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அவ்வளவுதான். இங்க போடுங்க, இங்க ஒரு 50% போடுங்க. 50% தான் இருக்கு பாசிபிலிட்டி. குறையுது பாத்தீங்களா? ஐ மே கோ, நான் போகலாம். அப்படியே அருமையான தமிழ்ல எழுதிங்க, நான் போகலாம். நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இது மைண்ட்ல நிக்கும். சொல்லி கொடுக்குறேன்.
இது பண்ணாதான் மனசுல நிக்கும். நீங்க சொன்னாதான் மனசுல நிக்கும். ரொம்ப அருமையானது. சோ ஏன்னாக்கா ஒண்ணும் ஒரு ஒரு விஷயம். இந்த 50% அழகா போட்டேன் பாத்தீங்க. ஐ கோ. இந்த மேற்கு பதிலு மைட்டு போடுறேன். நல்லா பாத்துங்க. இது ஒண்ணு வந்து பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்னு வந்து குறைச்சிடும். ரெண்டு அர்த்தம் இருக்கு. 30% நான் போனாலும் போகலாம் எழுதிக்கிங்க தமிழ்ல. நான் போனாலும் போகலாம். நான் போனாலும் போகலாம். நல்லா எழுதிக்கங்க. அது வந்து அந்த வாய்ப்பை குறைக்குது. இப்போ குறைச்சலா இருக்குங்கிறதுனாலதான் எவ்வளவு அருமையா வருது பாருங்க. கேன், குட், மே, மைட். சோ இதுல இன்னொரு மைட்டுக்கு இது பாஸ்ட் டென்ஸ் ஒரு அர்த்தம். இத குறைக்குதுங்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இப்ப முக்கியமா ஒண்ணு சொல்ல போறோம். நல்லா கவனிச்சுங்க. நிறைய பார்த்துட்டோம். இது ஏன் இந்த சமயத்துல சொல்லி தரோம்னா, அந்த உண்டு படிக்கிறப்ப இதெல்லாம் படிச்சோம். கடகடன்னு உள்ள வந்துடும். இப்ப உண்டு படிக்கிறப்ப என்ன படிச்சோம்னா, இந்த உண்டுங்கிற ஒரு வார்த்தை படிக்கிறப்ப படாருன்னு வில்லு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இன்னொரு வாட்டி பார்த்தோம். ஷெல்லு, ஷுட்டு. பாருங்க, நல்லா பாருங்க. மஸ்ட், ஷுட், எவ்வளவு வார்த்தை பார்த்தோம் நம்ம. ஷுட் மேலேயே இருக்கு. மே, மைட். இப்ப நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. இந்த மஸ்ட் இருக்குல்ல, இந்த மஸ்ட் இருக்குல்ல. கேன், கேன் பார்த்தோம். குட், அருமை. கேனு, குட். இது ஏன்னா இது கேனுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து முடியும், இன்னொரு கேன் என்ன? ஒரு கேனு முடியும், இன்னொரு கேன் என்ன? பாத்திரம். அந்த கேன் மில்க் கேன் சொல்லுவாங்கல்ல, பால் பாத்திரம். கேனு, அந்த கேன் எடுத்துருவான்னு சொல்லுவாங்கல்ல. சரியா? அந்த கோக்கு இதெல்லாம் பாருங்க, அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கேன்ல தான் கொடுப்பாங்க. அந்த சின்ன கேன், அதான் கேன். குட்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து முடிஞ்சதுன்னு ஒரு அர்த்தம். நான் போக முடிஞ்சது, முடியுங்கிறத முடிஞ்சது. இன்னொரு அர்த்தம் மரியாதையா சொல்ற ஒரு அர்த்தம். இதுக்கு இந்த அர்த்தம் இன்னும் ரெண்டாவது அர்த்தத்தை வேற ஒரு பகுதியில பார்ப்போம். இப்போதைக்கு முடிஞ்சது. சரியா? மைட்டுக்கும் அது மாதிரி ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து இப்ப போனாலும் போகலாம்னு ஒண்ணு. அப்புறம் மேயோட பாஸ்ட் இருக்கு. அதுக்கும் நம்ம ரெண்டாவது வாட்டி பார்ப்போம். அந்த வுட்டுக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்குது. வுட்டுக்கும் அதுல ஒரு அர்த்தம் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் வில். இப்ப பார்த்தோம், போவேன் அப்படின்னு சொல்றது. நேரடி பேச்சு இல்லாம மறைமுக பேச்சு. இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு நிறைய வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ரெண்டு அர்த்தம் இருக்கு. அது கரெக்டா பாத்துக்கணும். அது என்னன்னு நம்ம பாத்துக்கலாம். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். மஸ்ட், வேண்டும் பார்த்தோம் இல்லையா? இந்த மஸ்டுக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு ரெண்டு வார்த்தைகள் எழுதிக்கிங்க. நான் இதை அப்படியே கொண்டு வர பாருங்க. நான் கட்டாயமாக போக வேண்டும் இருக்குல்ல, ஐய போடுறேன். இங்க கோ போடுறேன். நம்ம முன்னாடி பார்த்ததுதான். மஸ்டுக்கு பதில் அப்படியே இருக்குங்க. ஹேவ் டு, அப்படியே இருக்குங்க. ஐ ஹாவ் டு கோ. நோட் பண்ணிக்கிங்க. அப்படியே நான் மேல போறேன். இந்த கட்டாயம் போக வேண்டும் இருக்குல்ல, அப்படியே அவ்வளவுதான். ரெண்டும் ஒரே மீனிங். அப்ப இங்க தமிழ்ல புரியறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஐ மஸ்ட் கோ நம்ம கத்துக்கிட்டதே திருப்பி போறோம். சொல்றது அதே மீனிங் தான் இங்கிலீஷ்ல. அதே மீனிங் தான் இங்கிலீஷ்ல. நோட் பண்ணிக்க. ஏன்னா இது இப்பயே கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஈஸியா படும். ஏன்னா ஹேவ் டு ரெண்டு வார்த்தை கத்துக்கிறீங்க, ஒரே வார்த்தை இல்ல. ஹேவ் டு சேர்ந்து வரும். ரெண்டு வார்த்தை தான் சேர்ந்து வரணும். ரெண்டு வார்த்தை. இது ஹேவ்ங்கிறது வார்த்தை, டூ. ஆனா அது ஐ ஹாவ் டு கோன் தான். ஐ ஹாவ் கோன்லாம் சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் டு. நல்லா பாத்துங்க. நான் போக வேண்டும். இப்ப பாருங்க, கட்டாயம் போகணும். சரியா? இப்ப ஐ அப்படியே பாஸ்டுக்கு மாத்துறேன். அப்பாடா, சூப்பரான வருது. யாராவது இத நான் கட்டாயம் போக வேண்டுமே பாஸ்ட்ல சொல்லி பாருங்க. தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்கிட்டு சொல்லுங்க. போனேன்.
இல்ல போனேன்னு இல்லாத போக வேண்டி இருந்தது. கட்டாயம் போக வேண்டி இருந்தது. நான் போயிட்டேன்ப்பா. நான் கட்டாயம் போக வேண்டியது. நல்லா பாத்தீங்க, நோட் பண்ணிக்கங்க. இதை நம்ம திருப்பி இன்னொரு இடத்துலயும் பார்ப்போம். போக வேண்டி இருந்தது. தமிழ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அடிச்சிடலாம். நம்ம எது பண்ணாலும் அறகுறையா இருந்துடக்கூடாது. எது பண்ணாலும் படாம அடிச்சிடணும். பாருங்க, இப்ப பாருங்க, நல்லா யோசிங்க. ஐ வில் கோ இருக்கா? இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. நான் போவேன். இது பார்த்தது அப்படியே இறக்கலாமா? நான் போவேன்னு அப்படியே இறக்கலாங்க. அப்படி வருதா? இப்ப அப்படியே உள்ள கொண்டு போறேன் பாருங்க. நல்லா பாருங்க, இங்க பாருங்க. ஐ ஹாவ் டு கோனா திருப்பி இது திருப்பி கொடுக்குறேன். ஐ வில் கோனா நான் போவேன். ஐ ஹாவ் டு கோனா நான் கட்டாயம் போகணும். அப்படியே பாருங்க, நல்லா பாருங்க. நல்லா ஐய போடுறேன். வில் அப்படியே இருக்கிறேன். வில் அப்படியே இருக்கிறேன். அப்படியே ஹாவ் டு இதையும் இணைச்சுக்கிறேன். அப்படியே இணைச்சுக்கிறேன். நல்லா பாருங்க, இணைச்சுக்கிறேன். வா, இப்ப பாருங்க, கரெக்டா கவனிங்க நான் எப்படி அதை மாத்துறேன்னு. நான் போக வேண்டி இருக்கும். நான் கட்டாயம் போக வேண்டி இருக்கும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நான் கட்டாயம் போக வேண்டி இருக்கும். புரியுதா? புரியுதா? இது பாருங்க, நான் கட்டாயம் போக வேண்டிய, இது புரியுதா புரியலையா? நான் கட்டாயம் இருக்கும். அவ்வளவுதான். நான் ஃபியூச்சர்ல தான் போறேன். நாளைக்கு ஒரு மேரேஜ் ஒண்ணு இருக்குப்பா, ரொம்ப சொந்தக்காரவங்க. நான் கட்டாயம் போக வேண்டி இருக்கும். நாளைக்கு நான் லீவ் போடுறேன். போக வேண்டியிருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹேவ் டுனா நான் இப்ப பாருங்க, ஐ ஹேவ் டு போனா நான் போக வேண்டுமா, அது எழுதிக்கலாமா? நான் கட்டாயம் போக வேண்டும் எழுதிக்கலாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் கட்டாயம் போக வேண்டும். இப்ப அப்படியே பாருங்க, நான் கட்டாயம் போக வேண்டி இருக்கும். இதை எழுதிக்கங்க. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த வாட்டி ரிவைஸ் பண்றப்ப வந்துடும். ஆனா தமிழ்ல நீங்க உறுதியா ரொம்ப நல்லா இருந்தா ஈஸியா பிடிச்சலாம். நான் கட்டாயம் போக வேண்டி இருக்கும். அப்படியே கூட்டிக்கணும். அது அப்படியே கூட்டிக்கணும். நல்லா பாருங்க, இது வந்து கொஞ்சம் தான் புரியுதுனாலும் பரவாயில்ல. திருப்பி திருப்பி வருவோம். திருப்பி திருப்பி வருவோம். ஐ ஹாவ் டு கோ. இப்ப பாருங்க, போக வேண்டியது அருமையா பாருங்க. ஐ ஹாவ் டு கோன்னு பாத்தீங்க, எவ்வளவு எப்படி கொண்டு வர்றோம் பாத்தீங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சா அதுல இருந்து அடுத்த விஷயம், அடுத்த விஷயம், அடுத்த விஷயம், அடுத்த விஷயம். ஆனா வகுப்பு நேரத்தை தாண்டி நீங்க போறப்ப இதை நீங்க பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்துறப்ப இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த சில பள்ளியில வந்து இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதையே பயன்படுத்துவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது அப்படியே இருக்கும். இது பயன்படுத்தினாதான் நீங்க வந்து இது வச்சுக்க முடியும். இல்லைன்னா கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். நீங்க வீட்டுக்கு போய் பயன்படுத்தணும், வீட்டுல போய் படிச்சு பார்க்கணும். கிளாஸ்ல இதுக்குன்னே வந்து ஒரு கிளாஸ் வாரத்துல ஒரு நாள் 1/2 இது பேசுறதுக்குன்னே, இது என்ன கத்துக்கிட்டோம் இந்த வாரம் ஃபுல்லா, இது எப்படி பேசுறதுன்னே நீங்க பண்ணலாம். ரொம்ப ஈஸி, இது கஷ்டமே கிடையாது. பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். பாருங்க, ஐய போடுறீங்க, கோ போடுறீங்க. நல்லா பாருங்க, முக்கியமான ஒரு வார்த்தை பார்க்க போறோம். என்னன்னா, நான் இங்க போடுறேன், இந்த ஷுட்னு ஒரு வார்த்தை வந்ததா? ஷுட்டுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஆட் டு. நோட் பண்ணிக்கிங்க. ஷுட்டுக்கு ஈக்குவல் வந்து ஆட்ட, போக வேண்டும். நோட் பண்ணிக்கிங்க, 2 வார்த்தை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோமே, அங்கேருந்தே காப்பி பண்றேன். அங்கேருந்தே காப்பி பண்றேன். ஷுட்னு ஒரு வார்த்தை போட்டோமா, அப்படியே காப்பி பண்றேன். இந்த 95% போட்டோம்னா கட்டாயம் போகணும்பாங்கிறதுக்கு பதில் நான் உறுதியா போகும். இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க.
அது நல்லா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 500 வார்த்தைகளை நம்ம பண்ணி முடிக்கிறப்ப கம்ப்ளீட் இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே வந்துடும். வெறும் 40 கிளாஸ்ல ஃபுல்லாவே முடிச்சிடலாம். நம்ம இப்ப 16வது கிளாஸ்ல இருக்கோம். யோசிச்சு பாருங்க, 40 கிளாஸ்ல எல்லாமே முடிச்சிடலாம். ஆனா இந்த 40 கிளாஸ்ல 40 மணி நேரம் நம்ம பயன்படுத்துற மாதிரி ஒரு 40 மணி நேரம் நீங்க வந்து இந்த வகுப்புக்கு வெளியில இந்த நோட்ஸை வச்சு பார்த்து பேசி நீங்க கொண்டு வரணும். புரியுதா? அப்படி பண்ணா எங்கேயோ போய் இது பண்ணிடலாம். ஐ ஷுட் கோ, நான் போக வேண்டும். ஐ ஆட் டு கோ, ரெண்டுத்துக்கும் அதுல சொன்னேன் இல்லையா, பர்சன்டேஜ் சொன்னேன் இல்லையா, இது 95 தான். ரெண்டுமே 95. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அப்படியே ஈக்குவல். இது ஈக்குவல். சரி, அதுக்கு பதில் இது அவங்க வந்து போடுறாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட். சோ இப்ப வந்து ஐ ஆட் டு கோ, ஐ ஷுட் கோ, இந்த ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்றோம் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த உட் இருக்கு இல்லையா, இந்த உட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உட்டுக்கு யூஸ்ட் டு எழுதிக்கோங்க. யூஸ்ட் டு. இப்ப நான் அப்படியே இருக்கிறத ஐ வுட் கோ, நான் போவேன் இருக்குல்ல, இது என்ன போவேன்னு தெரியுங்களா? இந்த வில்லுக்கு ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ் போட்டோம், இன்னொன்னு வந்து ஐ யூஸ் டு கோ. ரெண்டும் ஒண்ணுதான். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஐ யூஸ் டு கோ. பாருங்க, நான் போவேன், எங்க அத்தை வீட்டுக்கு போவேன்னு சொல்றேன்னு வச்சுங்க. எங்க அத்தை வீட்டுக்கு போவேன், ஐ யூஸ் டு கோ. பாஸ்ட்ல திருப்பி போறது உண்டு. நான் அடிக்கடி செல்வேன். பாருங்க, ஐ யூஸ் டு கோனா நான் அடிக்கடி சென்றேன். அடிக்கடி எழுதிக்கிங்க. இந்த இது யூஸ் டுங்கிறது நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ போவோம்பா. நான் அடிக்கடி, ரொம்ப முக்கியம், சென்றேன். நல்லா பாருங்க, அடிக்கடி போனா அப்படின்னு அவ்வளவு அடிக்கடி போனேன்னே போடுங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. அடிக்கடி நான் சின்ன பிள்ளையா இருப்பேன் போம்பா, இப்ப எல்லாம் போறது இல்லப்பா. நான் இதுதான். இப்ப உட்டுக்கு நம்ம சொல்ல போவேன்னு ஒரு மீனிங். அப்ப தமிழ்ல சொல்ல அடிக்கடி போவோம்பான்னு சொல்லுவோம்ல, நீங்க ஒண்ணும் இல்ல, அடிக்கடி போவேன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. அடிக்கடி போவேன்னு போட்டாலும் தப்பு. புரியுதா? அப்பெல்லாம் அடிக்கடி போவோம்பா சொல்லுவோம்ல, நம்ம நார்மலா பேசுவோம். இப்பெல்லாம் போறதே இல்லப்பா, போவோம், போவேன், அப்படி போட்டாலும் தப்பு இல்லை. அருமையான வார்த்தை. இது தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ யூஸ் டு கோ. நான் வந்து இதுல வந்து ஐ யூஸ் டு கோ தான் வுட் கோ. நான் போவேன்னு போட்டீங்களே, அந்த அடிக்கடிங்கிற வார்த்தையை போட்டுங்க. ஐ வுட் கோன்னு அப்ப சொல்லுவாங்க. அப்போ பாஸ்ட்லயும் இது இருக்குது வுட்டு. இந்த வுட்டுக்கு இன்னொரு மீனிங் என்ன, முன்னாடி போட்ட மீனிங் பாஸ்ட் ஆஃப் வெல்னு போட்டோம்ல, அது அப்படியே எழுதிக்கணும். ரெண்டு மீனிங் இருக்கு. ஆகா, அற்புதம் அற்புதம் அற்புதம். இது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. நீங்க இதெல்லாம் தெரிய ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இன்னொன்னு முக்கியமா ஆங்கிலம் வந்துடும் உங்களுக்கு. அந்த நுணுக்கங்கள் தெரிய வந்துடும். ஒரு கார் ஓட்டுறாரு, வாட்டி கார் ஓட்டுறப்ப எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிளச் பிடிக்கணும், கியர் பிடிக்கணும், ஒரே சமயத்துல இருக்கும். ஒரு 10 வாட்டி ஓட்டிட்டாருன்னா இருக்கும், வா சூப்பர்னு வரும். அவ்வளவுதான். அப்ப பார்த்தா என்ஜாய் பண்ணி ஓட்டணும். அது மாதிரிதான் விஷயம் தெரிய பிடிச்சு போயிடும். பிடிக்க வந்துடும். சரியா? இப்ப பாருங்க, எவ்வளவு வார்த்தை தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து இந்த உட்டுங்கிற இதை வச்சு ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம். இதை அப்படியே போடுறேங்க உங்களுக்கு பார்வைக்கு. இந்த உட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. அந்த மீனிங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் தெளிவா சொல்லுவோம். நல்லா பாருங்க, இந்த மைட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. ரைட்? நல்லா இந்த குட்டுக்கும் ரொம்ப அதிமுக்கியமான வார்த்தை. நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், இதுக்கு 2 மீனிங் இருக்கு. சோ இந்த நுணுக்கங்கள் தெரிய அவர் எதிராளி என்ன பேசினாலும் அப்படியே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஷுட் வந்து ஆட் டுங்கிற வார்த்தையால ரீப்ளேஸ் பண்ணலாம். நல்லா பாத்துங்க, வுட்ட யூஸ் டுங்கிற வார்த்தையினால மாத்தியே எழுதிடலாம். நல்லா பாத்துங்க, மஸ்ட ஹாவ் டுங்கிற வார்த்தையினால எழுதிடலாம். இந்த ஹாவ் டுன்னு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹேட் டுன்னு ஒரு வார்த்தை. இந்த மஸ்ட் தான் ஹாவ் டு. எவ்வளவு பிரமாதமா நீங்க பண்ணிருக்கோம் பாருங்க.
ஒண்ணு ஒண்ணா பண்ணியிருக்கோம். ரைட்? ஐய வச்சு வெறும் கோ வச்சு உள்ள இறக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஐ கோ வச்சு அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளுங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரைட்? ஸோ நாளைக்கெல்லாம் நம்ம டென்ஸ்ல ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். இங்க 100 வார்த்தை முடியிறப்ப உங்களுக்கு டென்ஸை அத்துப்படி ஆக்குறோம். இந்த டென்ஸ்ல ஒரு முக்கியமானது தான் அது. இப்ப இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஐ கோ பாருங்க, வில், வுட், கேன், குட், மே, மைட், ஷல், ஷுட், எப்படி ஹேவ் டு, ஹேட் டு, மஸ்ட், ஆட் டு, எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? ஒண்ணு இந்த போவேன், இந்த போறேங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எப்படி எல்லாம் மாறுது பாரு. ரைட்? இதுல ஒரு டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பண்ணுவோம். இன்னொரு 40-50 வாக்கியம் இதோட சேர்க்க போறோம். இந்த ஐயையும் கோயும் வச்சுட்டு ஐயையும் வேற ஒரு வர்பு கொடுத்து அவங்களுக்கு ஒர்க் கொடு. கோ இல்லாம வேற வார்த்தை கொடுத்து இதே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு கம் கம் ஒரே ஒரு வார்த்தை கோக்கு பதில் கம் எடுத்து கம் எடுக்கிறப்ப அவ்வளவு விஷயம் உள்ள வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? கம் வருகிறேன், கேம் வந்தேன், கம் வந்து, கம்மிங் வந்து கொண்டு, கம்ஸ் வருகிறான். எவ்வளவுதான் சொன்ன பாத்தியா? இத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை நீங்க எழுதிட்டு வாங்க. ஐ கம் அப்படியே இறக்கிடுங்க, ஃபுல்லா இறக்கிடுங்க. 20 வார்த்தைக்கு மேல இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இன்னைக்கு 5 வார்த்தை எல்லாம் கத்துக்கல, 20 வார்த்தைக்கு மேல கத்துருக்கோம். அது கொத்து கொத்தா கத்துக்கிட்டோம். ஹேவ் டு, ஹேட் டு, வாட் டு எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கோம். சரியா? சும்மா பேரு தான் 5 வார்த்தை. அப்படியே கொத்து கொத்தா கத்துக்கணும். இப்படிதான் வந்து கொத்து கொத்தா கத்துக்கணும். அந்த ஒரு வார்த்தை கத்துக்கிறப்ப அது சம்மந்தப்பட்ட எல்லா வார்த்தையும் கத்துக்கணும். ஏன்னா அது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டது. அந்த சமயத்துலதான் அதை கத்துக்கணும். ஐ கம் இருக்குல்ல, அப்படியே எழுதுங்க. தமிழ்லயும் எழுதணும், இங்கிலீஷ்லயும் எழுதணும். தமிழ்ல எழுதுறது மெயின். நீங்க தமிழ்ல எழுதினாதான் நீங்க புரிஞ்சுக்கீங்கன்னு அர்த்தம். அந்த புரிதல் வழியா தான் இங்கிலீஷ் போறீங்க. இப்ப வீட்டுல வயசான தாத்தா என்ன பண்ணுவாரு? கையில வந்து ஒரு ஊன்றுகோல் வச்சிருப்பாரு. அந்த ஊன்றுகோல் வழியா நடப்பாரு. ரைட்? அது இந்த ஊன்றுகோலா தான் நீங்க தமிழை பயன்படுத்துறீங்க. ஏன்னா நமக்கு இது இங்கிலீஷ்ல டைரக்டா போக முடியாது அப்படின்னா தமிழ் வழியா போகும். ஏன்னா தமிழ் நமக்கு நல்லா தெரியும். எது நல்லா தெரியுதோ அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் தெரியாததை வச்சோம்னாக்க தெரிஞ்சுக்கும். சரியா? சோ நீங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஃப்ரெண்டுக்கு ஒரு நிறைய விஷயம் தெரியுது. அந்த ஃப்ரெண்டோட நீங்க க்ளோஸா மூவ் பண்ணீங்கன்னா அவர் பேச பேச நீங்க நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதனால அந்த சேர்வார் தோசம் சொல்லுவாங்க இல்லையா? சேர்மானம் யாரோட சேர்றீங்களோ அதுதான். நீங்க தமிழோட சேர்ந்து போய் தமிழை கொண்டு போய் பக்கத்துல வைங்க. கரெக்டான தமிழை புரிஞ்சுக்கணும். ரைட்? இப்ப கம்மு இது பண்ணுங்க. இன்னொரு ஒரு 5-6 நிமிஷம் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு 64 மேக் மேக் மட்டும் போட்டுக்கலாமா? ஏன்னா அது ரொம்ப ஈஸியான வார்த்தை, அதை முடிச்சிடலாம். மேக் இதோட முடிச்சிடலாம். மேக்னா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்க, இது வந்து நிறைய இடத்துல பயன்படும். ஆனா ஒரே ஒரு பயன்பாடு மட்டும்தான் நீங்க சொல்ல போறேன். மேக்னா யாராவது சொல்லுங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்ப நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஒண்ணும் இல்ல. மேக்னா தயாரித்தல். மேக்னா தயாரித்தல். இப்ப பாருங்க, ஐ மேக் டின்னர். யார் சொல்ல முடியும்? இரவு உணவு. நான் இரவு உணவு தயாரிக்கிறேன். எழுதிக்கிங்க. நான் இரவு உணவு தயாரிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். விருந்துன்னா இரவு விருந்து. நான் இரவு விருந்து தயாரிக்கிறேன்னா டின்னர். இப்ப பாருங்க, ஐ மேக் சப்பர். சப்பர்னு சொல்லுவாங்க. சப்பர்னா நார்மலா நைட்டு வீட்டுல சமைச்சீங்கன்னா சப்பர். நீங்க பெரிய ஹோட்டல்ல போய் ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிடுறீங்கன்னா டின்னர். ஆமா, சப்பர்னா வீட்டுல நைட் வந்து டின்னர். சப்பர்னா வீட்டுல எப்பொழுதும் போல இட்லி தோசை தான் நைட்டு சாப்பிட்டு படுத்துங்கிறது. டின்னர்னா வெளில அழைச்சிட்டு போய் நைட்டு சாப்பாடு ஒரு 10 ஐட்டம் 15 ஐட்டம் சாப்பிடுறது டின்னர்.
அப்புறம் ஏன்டா தம்பி டின்னர் breakfast ன்னு கேக்குறாங்க? இப்ப ஐ மேக் டின்னர்னா யாராவது வீட்டுல விருந்தாடி வருவாங்க. வீட்டுல விருந்தாடி வர்றப்ப அவங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணுவாங்க. இதாக மாட்டேங்குது. அப்ப ஸ்பெஷலா பண்றப்ப ஐ மேக் டின்னர்பாங்க. சோ டின்னருக்கு வந்துருங்க வீட்டுக்கும்பாங்க. டின்னருக்கு வீட்டுக்கு வரவங்க நிறைய வெரைட்டியோட நல்ல சாப்பாடா இருக்கும் அப்படிங்கிறது தான். இல்ல, நம்ம சாதாரண டின்னர் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறோம்ல. அது என்ன எப்பயுமே வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் நல்லா சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிறது தான். நம்ம இந்த யூஸ் பண்ணல. ஆமா இத வந்து நீங்க இப்படியும் வச்சுக்கலாம். ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்னா அது உடைக்கிறது ஃபாஸ்டிங். ராத்திரி ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கும் இல்லையா, அதான் பிரேக்ஃபாஸ்ட். ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ஐ மேக் லஞ்ச். சோ இததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐ மேக் சில வாட்டி காலை சாப்பாடும் இல்லாம மத்தியான சாப்பாடும் இல்லாம உள்ளதுக்கு பிரஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து உள்ள பிஆர் எடுத்துக்கிறாங்க. காலை சாப்பாடும் இல்லாம சில பேர் ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டு விட்டுருவாங்க. மத்தியானமும் சாப்பிட மாட்டாங்க, காலையிலும் சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு வந்து பிஆர் இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல உள்ள பிஆர் எடுத்துட்டு சாப்பிடாம 12 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு 2 வேளை சேர்த்து சாப்பிடும்போது லீவ் நாள்ல லேட்டா தூங்கி எழுந்திருச்சு ஒரே வேலையை 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒன்னு அப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவோம். திரும்ப மத்தியானம் சாப்பிடுவோமா? அது மாதிரி சாப்பிடுறது பிரஞ்ச். பிரஞ்ச். நீங்க எத்தனை பேர் காலையில சாப்பிடல? காலைல சாப்பிடல, ஒரே வேலை மத்தியானம் தான் சாப்பிட போறோம். 12:40 தான் சாப்பிட போறோம். இதுதான் பிரஞ்ச். பிரஞ்ச். அதே மாதிரி டின்னர் இருக்கா, டின்னரை வந்து லஞ்சை வந்து டின்ச்சுப்பாங்க. டின்னருக்கும் நைட்டுக்கும் மத்தியானத்துக்கு சாப்பிட சாயந்தரம் நேரத்தில் 5:30 மணி 6 மணிக்கு சூரியன் வந்து அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிடுறோம். நம்ம ஸ்கூல் விட்டு போனாலும் சாப்பிடுவோம், அப்புறம் நைட் சாப்பிடாம படுத்துவோம் இல்லையா, அதுக்கு பேரு டின்ச். டின்ச். இப்ப இந்த ஒரு மேக்க வச்சு இந்த மேக்க வச்சு எவ்வளவு வார்த்தை கத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? இது எல்லாமே அதுதான் தயாரிக்கிறது தான். நம்ம தயார் பண்றோம், நம்ம வீட்லயே பண்றோம், இல்ல நம்ம ஏற்பாடு பண்றோம், ஏதோ ஒண்ணு பண்றதுதான் இது ஐ மேக். இப்ப இப்ப அப்படியே வச்சுக்கோங்க, முடிச்சிடலாம். இப்ப இருக்கு இல்லையா, இந்த மேக்குக்கு பதில் ஹேவ் போடுறீங்கன்னு வச்சுங்க. அப்படியே வச்சுங்க, ஹேவ் போட்டீங்கன்னா ஹேவுக்கு 2-3 அர்த்தத்துல ஒரு முக்கியமான ஐ ஹாவ். ஐ ஹாவ்னா நான் சாப்பிடுறேன். இது புரியுதா? இப்ப பாருங்க எதுக்காக இதை சொல்றோம்னா, இது எதுக்காக சொல்றோம்னா காலம் எல்லாத்துலயும் காலம் டைம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த காலத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இங்க எழுதுவேன், இந்த இது நான் பள்ளிக்கு அனுப்புறேன் இந்த எக்ஸலை நீங்க பாருங்க. நான் அப்படியே ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்றேன். இந்த இருக்குல்ல ஒரு சின்ன விஷயம் பண்றேன், இது அப்படியே இருக்கு. நான் மேக்க ஹேவா மாத்தணும் இல்ல. இப்ப பாருங்க நல்லா பாருங்க, மேக்க மேடா மாத்துறேன். பாருங்க அந்த காலத்தை நீங்க தூக்கிட்டே போகணும் எப்பயுமே. நீங்க அந்த காலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயாரித்தேன் நான் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்க வந்து இது நீங்க தமிழை எழுதணுங்கிறது சோ இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுங்களா? இந்த காலம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த காலம் வந்துகிட்டே இருக்கும். இந்த காலம் தான் டென்ஸ். இந்த டென்ஸ் தான் அடுத்தடுத்த கிளாஸ்ல ரொம்ப விளக்கமா படிக்க போறோம். ரொம்ப இப்ப எதுக்கு இதை போடுறோம்? இப்ப பாருங்க இங்க ஹேவ் மிக முக்கியமான 3 விஷயம். மேட் இருக்கா, இத அப்படியே பாருங்க, இத அப்படியே கொண்டு போறேன். இந்த இந்த எக்ஸல் நாங்க இது பண்றேன். நீங்க நோட்ஸ் மட்டும் சிம்பிள் நோட்ஸ் எடுத்துங்க. இங்க பாருங்க, சாப்பிடுறதுன்னு சொல்லல, இப்பதானே சொன்னோம் நான் சாப்பிடுறேன். ஐ ஹேவ் டின்னர். என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஐ ஹேவ் டின்னர். ஐ எம் ஹேவிங் டின்னர். பாருங்க ஐ ஹேவ் டின்னர். இப்ப என்ன பண்றோம்னா அப்படியே ஹேடா மாத்தி. இப்பதான் நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹேவ் ஹேட வந்து அங்க சுமாரா புரிஞ்சுக்கிட்டவங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஹேட் எல்லாம் முன்னாடியே பார்த்தோம், 100 வார்த்தையில வந்ததுதான். பாத்தீங்களா? மேக் பண்றப்ப ஐயாட்னா சாப்பிட்டப்பா, ஐயாட் சாப்பிட்டியாப்பா, ஐயாட் டின்னர். எஸ் 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 ஐயாட் டின்னர். ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டேன். சாப்பிடுறேன். என்ன பண்ணிடுறேன்? சாப்பிடுறேன். ஐ ஹேட் டின்னர்னா நான் டின்னர் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டேன். இப்பதான் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எங்க விட்டோமோ நாளைக்கு வந்து அங்கிருந்து தொடரலாம். ஆனா நீங்க எழுதிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். அவங்க ஆசிரியர்கிட்ட வந்து நீங்க கேட்கணும், அந்த இது எனக்கு நோட்ஸ் பத்தல, அது எழுதணும், ரொம்ப நிறைய எழுதிட்டாரு அவரு அப்படின்லாம் இருக்கும். சோ இந்த மேடு ஹேட்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா இது இன்னும் முடியல. இதுல முக்கியமானது என்ன,
நாளைக்கு இப்ப மணி 10 மணி ஆனதுனால நம்ம இது பண்றோம். பாஸ்ட் பிரசன்ட் மட்டும்தான் இப்ப பண்ணிருக்கோம். அது ஃபியூச்சரோட இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை நம்ம கவனிங்க. அப்ப வகுப்பு 17வது வகுப்பு நம்ம பார்க்கலாம். சரியா? 17வது. I will see you tomorrow. I will see you. Okay. Thank you very much. Thank you very much. Okay. Thank you. Thank you very much. சரி, ஓகே, தேங்க்யூ. Thank you. Thank you.